உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற போர்களின் வரிசையில இன்னொரு போரும் சேர்ந்திருக்கு. இந்த முறை மோதல்ல ஈடுபட்டு இருக்கிறது பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும். இது சாதாரண மோதல் கிடையாது. இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்படி சமீபத்துல ஒரு போர்ல ஈடுபட்டாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு மோதல்ல தான் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் ஈடுபட்டிருக்காங்க. ஏன் இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க, இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். தீபாவளி திருநாளை முன்னிட்டு அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிற இந்த ஷர்ட்டை பத்தி உங்ககிட்ட சொல்லணும். நான் போட்டிருக்கிறது யாஸ்கோ பிராண்டினுடைய ஃபார்மல் ஃபிட் ஷர்ட். ரொம்ப சாஃப்டா, கம்ஃபர்டபுளா, பிரீமியமா இருக்கு இந்த ஷர்ட். இந்த மாதிரியான பிரீமியம் ஷர்ட்ஸ் எல்லாம் மற்ற பிராண்ட்ல ரொம்ப அதிகமான விலைக்கு விற்பாங்க. ஆனா யாஸ்கோவில் 1000 ரூபாய்க்கு கீழேயே இந்த மாதிரி பிரீமியம் ஷர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு கலர் காம்பினேஷன்ஸ், பிளைன் ஃபார்மல் ட்ரெஸ்ஸஸ், பாம்பேல மட்டுமே கிடைக்கிற அப்டேட்டடான டிசைன்ஸ், ஜூட் ஃபேப்ரிக், ட்ரெண்டிங்ல இருக்கிற பிக் ஸ்ட்ரைப்ஸ் போன்ற பல்வேறு வகையிலான ட்ரெஸ்ஸஸ் யாஸ்கோல மட்டும்தான் பிரீமியமாக கிடைக்குதுன்னு சொல்றாங்க. யாஸ்கோவினுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டினுடைய எல்லா பெரிய ரீட்டைல் ஷாப்ஸ்லயும் கிடைக்கும். இந்த தீபாவளிக்கு யாஸ்கோவை ப்ரிஃபர் பண்ணுங்க, ஒர்த்துன்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நம்ம ஒரு ஷார்ட் ஹிஸ்டரியை பார்த்துடலாம். அமெரிக்காவினுடைய ட்வின் டவர்ஸ்ல 2001ஆம் ஆண்டு மிகப்பெரிய தாக்குதல் நடந்துச்சு. விமானங்கள் மூலமாக ட்வின் டவர்கள் தகர்த்து எறியப்பட்டுச்சு. அந்த தாக்குதலுக்கு பழி வாங்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில அமெரிக்கா ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஒரு போரை தொடங்கினாங்க. யாரை குறி வச்சுன்னு கேட்டா அல் கொய்தா போன்ற தீவிரவாத அமைப்புகளை குறி வச்சு. கிட்டத்தட்ட 2001 தொடங்கின அந்த போர் 2021 வரைக்கும் நடந்துச்சு. 2021 தான் அமெரிக்கா நாங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியேறும் போது அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் தாலிபான்களுடைய கைக்கு போயிருது. இப்ப தாலிபான்கள் தான் ஆப்கானிஸ்தான்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா 2001 இருந்து 20 ஆண்டுகள் ஆப்கானிஸ்தான்ல இருந்தாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவுடைய செயல்பாடுகளை பாகிஸ்தான் கடுமையாக எதிர்த்துட்டு இருந்தாங்க. 2021 அமெரிக்கா வெளியேறும் போது அதை மிகப்பெரிய அளவுல வரவேற்றாங்க பாகிஸ்தான். அந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அந்த உறவு இருந்துச்சு. ஆனா ஆப்கானிஸ்தான் குறித்து பாகிஸ்தான் அடைஞ்ச அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில பயங்கரவாத தாக்குதல் அதிகரிக்க ஆரம்பிச்சது. குறிப்பா டெஹ்ரிக் ஐ தாலிபான் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இவங்களை நம்ம தாலிபானுடைய பாகிஸ்தான் கிளைன்னு சொல்லலாம். அந்த பயங்கரவாத அமைப்பு பாகிஸ்தான் மேல தாக்குதலை அதிகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய எல்லை பகுதிகளில் அடிக்கடி குண்டுவீச்சு நடத்துறது, தற்கொலைப்படை தாக்குதலை நடத்துறது, துப்பாக்கிச்சூடு நடத்துறதுன்னு இந்த அமைப்பு பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து தலைவலியாகவே இருந்துட்டு வராங்க. இப்போ சமீப காலங்கள்ல இவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஒரு வகையில இதுக்கு இந்தியாவும் காரணம்னு பாகிஸ்தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா இந்தியா இப்போ ஆப்கானிஸ்தானோட ரொம்ப நெருக்கத்துல இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த டெஹ்ரிக் ஐ தாலிபான் பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த அமைப்பை தூண்டி விடுறதே இந்தியா தான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்புல மிகப்பெரிய குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. இந்த டெஹ்ரிக் ஐ தாலிபான் பாகிஸ்தான் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பு ஒரு அடிப்படைவாத அமைப்பு. அவங்க பாகிஸ்தான்ல பின்பற்றப்பட்டு இருக்கிற அந்த ஷரியா சட்டங்கள் சரியாக பின்பற்றப்படவில்லை. அவங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் வேறையா இருக்கு, ஆனால் ஒரிஜினலான இன்டர்பிரிட்டேஷன் வேற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அடிப்படைவாதிகளாக பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த சட்டங்களே அவங்க எதிர்க்கிறாங்க. அதுதான் இவங்களை பாகிஸ்தானுக்கு எதிராக தூண்டுற முதல் விஷயம். அதை தாண்டி அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் இந்த ரீஜன்ல ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் மத்திய கிழக்குல எங்கெல்லாம் அவங்க இன்ஃபுளுன்ஸ் செலுத்துறாங்களோ அங்கெல்லாம் நாங்க போய் நிற்போம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கொள்கையாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில பார்த்தோம்னா சமீபத்துல அமெரிக்காவும் பாகிஸ்தானும் ரொம்ப நெருங்கிய நட்புல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது கூட பாகிஸ்தான் மேல இந்த பயங்கரவாத அமைப்பு தாக்குதலை அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. இந்த தெஹ்ரிக் ஐ தாலிபான் அமைப்பை கண்டிச்சுதான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடைய தலைநகர் காபூல்ல கடந்த வாரம் ஒரு தாக்குதலை நடத்துறாங்க. அவங்க சொன்ன காரணம், இந்த தெஹ்ரிக் ஐ தாலிபானுக்கு ஆப்கானிஸ்தான்ல அரசாங்கத்துல இருக்கிற தாலிபான் அரசு தான் அடைக்கலம் கொடுக்குது, அவங்களுக்கு ஒரு சொர்க்கமாக ஆப்கானிஸ்தான் திகழுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இதே குற்றச்சாட்டை தான் பாகிஸ்தான் மேல இந்தியாவும் வைக்குது. பாகிஸ்தானுடைய அரசாங்கம் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குது, அங்க தீவிரவாதிகள் ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப சொர்க்கபுரியில இருக்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை இந்தியா பல ஆண்டுகளாக வச்சுக்கிட்டு இருக்கு. அங்க இருந்துகிட்டு அவங்க இந்தியாவுக்கு எதிரான சதித்திட்டங்களை எல்லாம் தீட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. அதை கண்டிச்சுதான் ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அப்ப பாகிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா எங்களுடைய இறையாண்மையை மீறி எங்களுடைய எல்லைக்குள்ள தாக்குதல் நடத்திருச்சு, அதனால நாங்க திரும்ப தாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாகிஸ்தான் அதே காரணத்தை சொல்லிதான் ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள்ள தாக்குதல் நடத்திருக்கு.
பதிலுக்கு ஆப்கானிஸ்தான் தரப்புல என்ன தெரியுமா சொன்னாங்க, பாகிஸ்தான் எங்களுடைய இறையாண்மையை மீறி எங்களுக்குள்ள தாக்குதல் நடத்தினாங்க, எங்களுடைய நாட்டை தற்காத்துக் கொள்றதுக்கான அனைத்து உரிமைகளும் எங்களுக்கு இருக்கு, அதனால நாங்க பதில் தாக்குதல் நடத்துவோம் சொல்லி ஆப்கானிஸ்தானும் இப்ப தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில சமீபத்துல ஒரு போர் நடந்துச்சு இல்லையா, அந்த போர்ல இருக்கிற சில சிமிலாரிட்டிஸ் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில நடக்கிற அந்த போர்லயுமே இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நான் ஒன்னொன்னு சொல்றேன். முதல்ல கடந்த வாரம் பாகிஸ்தான் ஒரு தாக்குதலை காபூல்ல நடத்துறாங்க. அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக தாலிபான் தரப்புல இருந்தும் பாகிஸ்தான் மேல பாகிஸ்தானுடைய எல்லை நகரங்கள்ல ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. இதுல பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் 58 பேர் கொல்லப்பட்டதாக தாலிபான் தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனால் பாகிஸ்தான் அதை மறுக்கிறாங்க. அவ்வளவு பேர்லாம் கொல்லப்படல, சில பேர் காயப்பட்டிருக்காங்களே தவிர நாங்க தாலிபான் மேல திரும்பவும் ஒரு தாக்குதல் நடத்திருக்கோம், அதுல 200 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துகிட்டு இருக்கும் போதும் இதேதான் நடந்துச்சு. இரண்டு தரப்புலையும் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத வெளிப்படையாக இரண்டு தரப்புமே சொல்லல. அது மட்டும் இல்ல, இதே காரணமாக வச்சு சமூக ஊடகங்கள்லயும் ஒரு போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. யாருக்கு அதிக பாதிப்பு அப்படின்னு சொல்லி இரண்டு தரப்புகளிலுமே பல்வேறு தகவல்கள், குறிப்பாக ஃபேக் நியூஸஸ் நிறைய பரப்பப்பட்டு இருந்துச்சு. அதே மாதிரிதான் இப்போ பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலும் நடந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தான்ல இருக்கிற சோசியல் மீடியா யூசர்ஸ் என்ன சொல்றாங்க, ஆப்கானிஸ்தான்ல கடுமையான பாதிப்பை நாங்க ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற சோசியல் மீடியா யூசர்ஸ் என்ன சொல்றாங்க, நாங்க பாகிஸ்தானுடைய பல ராணுவ வீரர்களை கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் கார்கில் வார்ல இந்தியாவோட தோத்து போனாங்க, அந்த விஷயங்களை எல்லாம் ஆப்கானிஸ்தான் தரப்புல இருந்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஆயுதம் மூலமாகவும் போர் நடந்துகிட்டு இருக்கு, சமூக ஊடகங்களே ஆயுதமாக மாத்தியும் அங்க போர் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி தாக்குதல் 4 நாட்களாக நடந்துகிட்டு இருக்க திடீர்னு ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில 2 நாட்கள், அதாவது 48 மணி நேரத்துக்கு எந்த விதமான தாக்குதலும் நடத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம். இப்படி 4 நாட்களாக தாக்குதல் நடந்துகிட்டு இருக்க திடீர்னு ஒரு நாள் 2 நாடுகளுக்கும் இடையில தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இங்கேயும் இந்தியா பாகிஸ்தான் போரோட ஒரு சிமிலாரிட்டி தொடருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா பாகிஸ்தான் போர்லயும் இந்தியா என்ன சொன்னாங்க, பாகிஸ்தானுடைய சேதம் அதிகமாயிருச்சு, அவங்கதான் தாக்குதலை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதன் அடிப்படையில தான் நாங்க அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா பாகிஸ்தான் அதை ஏத்துக்கல. அமெரிக்கா என்ன சொல்றாங்க, நான் வர்த்தகத்தை காட்டி தான் 2 நாடுகளையும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு கையெழுத்திட வச்சேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது. இப்படி கன்ஃபியூஷன்ஸ் போய்கிட்டே இருக்கு இப்போ வரைக்கும். இதேதான் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலையும் நடந்துச்சு. அந்த தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்தை யார் இனிஷியேட் பண்ணது, தாக்குதலை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் முன்னெடுத்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் மாறி மாறி வச்சுக்கிறாங்க. பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க, ஆப்கானிஸ்தான் தான் முதல்ல தாக்குதலை நிறுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க, சரி போட்டோம்னு நாங்க ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்றாங்க. ஆப்கானிஸ்தான் இல்ல, பாகிஸ்தான்ல சேதம் அதிகமாகி போயிடுச்சு, அதனாலதான் அவங்க இந்த தாக்குதலை நிறுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க, நாங்க ஓகே சொன்னோம்னு மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. இந்த தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான சில மணி நேரங்களிலேயே பாகிஸ்தான் காபூல் மேல ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தினதாக தாலிபான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதுல 12 பேர் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாச்சு. திரும்பவும் டென்ஷன்ஸ் உயர ஆரம்பிச்சது. தெஹ்ரிக் ஐ தாலிபான் அப்படிங்கிற அந்த பயங்கரவாத அமைப்பு பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியான வசிரிஸ்தான் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு பாதுகாப்பு படை முகாம் மேல சூசைட் பாம், அதாவது தற்கொலை படை தாக்குதல் நடத்துறாங்க. அதுல 7 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தானுடைய கந்தஹார் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ராணுவ வீரர்களுடைய முகாமை குறி வச்சும் ஒரு தற்கொலை படை தாக்குதலை தெஹ்ரிக் ஐ தாலிபான் நடத்த முயற்சி பண்ணதாகவும் அதை தாங்கள் தடுத்து நிறுத்திட்டதாகவும் பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதல்களுக்கு எல்லாம் பதிலடியாக பாகிஸ்தான் தரப்புல இருந்தும் நேத்து ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானுடைய பக்டிகா அப்படிங்கிற பகுதியில பாகிஸ்தான் நடத்தின தாக்குதல கிட்டத்தட்ட 40 பேர் கொல்லப்பட்டிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. ஆனால் அது இன்னும் வெரிஃபை பண்ண முடியல. இந்த தாக்குதல்ல தான் 3 கிரிக்கெட் வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான் அரசு அறிவிச்சிருக்காங்க. இவங்க ஆப்கானிஸ்தானுடைய நேஷனல் டீம்ல விளையாடினாங்களா இல்ல உள்ளூர் கிரிக்கெட்ல முக்கியமான பிளேயர்ஸாக இருந்தாங்களா அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இன்னும் வரல. அது வந்தா நம்ம என்ன அப்படிங்கறத அப்டேட் பண்ணலாம். கிரிக்கெட் வீரர்கள் கொல்லப்பட்டதை கண்டிச்சு பாகிஸ்தான்ல அடுத்த வாரம் நடக்க இருந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் T20 சீரீஸ்ல நாங்க பங்கேற்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானுடைய கிரிக்கெட் வாரியம் அறிவிச்சிருக்காங்க. இத்தனை ஆண்டுகளாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில மோதல்கள் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் சின்ன சின்ன அளவுல தான் இருந்துச்சு. ஆனால் இப்ப நடந்திருக்கிற மாதிரி மிகப்பெரிய மோதல்கள் இது வரைக்கும் நடக்கல அப்படின்னு பாகிஸ்தான்ல இருந்தும் ஆப்கானிஸ்தான்ல இருந்தும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த மோதலை இப்படியே நிறுத்தணும், இதை ஒரு பெரிய போராக கொண்டு போக அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற அந்த அடிப்படையில கத்தார் இவங்களுக்கு மத்தியஸ்தம் செய்ய முன் வந்திருக்காங்க. கத்தார் தான் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலையும் மத்தியஸ்தம் செய்யறதுக்கான அந்த ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணாங்க. அதுல அவங்க முக்கியமான பங்களிப்பையும் செஞ்சாங்க. அவங்க தான் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு எடுத்திருக்காங்க. அதை ஏத்து இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் தரப்புல கத்தாருக்கு போயிருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் தரப்புல இருந்து போறாங்களா இல்லையா, போவாங்களா அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்படல. இதுக்கிடையில பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையில அந்த 48 மணி நேரம் தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தமும் முடிஞ்சிருச்சு.
அதை இன்னும் 48 மணி நேரத்துக்கு நீட்டிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 நாடுகளும் சேர்ந்து பேசி முடிவெடுத்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. ஆனா இப்படி ஒப்பந்தம் எல்லாம் போடுறாங்க, ஆனா அது யாரும் பின்பற்ற மாட்டாங்க அப்படிங்கிறது தான் கள யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்கு. கத்தாரினுடைய கோரிக்கையை ஏத்துக்கிட்டு பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்காக கத்தாருக்கு போறாங்களா இல்லை தாக்குதலை தொடர போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு போகுமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்படி அவங்க போகல அப்படின்னா தெற்காசியாவில் இன்னொரு மிகப்பெரிய போர் உருவாக்குறதுக்கான சூழல் இருக்கு அப்படின்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. தொடர்ந்து இந்த விவகாரத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி டிகோட் நிகழ்ச்சியினுடைய வேறொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி. தீபாவளி திருநாளை முன்னிட்டு அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் பலர் நடித்த கிரைம் த்ரில்லர் சீரிஸ் சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.